ஹாய். நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்க்கலாம். நார்மலாக நம்ம லோட் அப்ளை பண்ணுறப்போ அந்த பாடியில் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அங்கே பெர்மனன்ட் டீஃபர்மேஷன் அக்கதாகும். தென் லோடை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பாடி அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரீட்டைன் பண்ணாது. வென்எவர் அந்த பெர்மனன்ட் டீஃபர்மேஷன் அக்கதாகிறத தான் நம்ம ஃபெயிலுன்னு சொல்கிறோம். தென் சர்டன் தியரிஸ் யூஸ் பண்ணி ஃபெயிலியரோட காசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு த இம்பார்ட்டன்ஸ் தியரி, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதோட லிமிட்டிங் வேல்யூவை ரீச் பண்ணுறப்போ அங்கே ஃபெயிலியர் அக்கதாகுது. சம் இம்பார்ட்டன்ட் தியரிஸ் இருக்குது. என்னென்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அது ரேங்கின்ஸ் தியரி, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஆர் செயின்ட் வெனன்ஸ் தியரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்காஸ் தியரி, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆர் ஹைஸ் தியரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, வான் மிஸ்ஸஸ் அண்ட் ஹெங்கிஸ் தியரி. In all the above cases, stress 1, stress 2, stress 3 இது மூணுத்தையுமே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் எனி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் ஸ்டார், அதாவது சிக்மா ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அட் த எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் என்னென்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. லைக் சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3ங்கிறது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னு தெரியும். 3 டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுற 3 பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அண்ட் சிக்மா 1 அண்ட் சிக்மா 2ங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ், அண்ட் சிக்மா 3ங்கிறது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். தென் சிக்மா டி ஸ்டாருங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் சிம்பிள் டென்ஷன், அண்ட் சிக்மா சி ஸ்டாருங்கிறது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இன் சிம்பிள் கம்ப்ரெஷன். அக்கார்டிங் டு திஸ் தியரி the failure will takes place. நம்ம ஃபெயிலியர் எப்படி எடுத்துக்கிறோன்னா, இஃப் சிக்மா 1 greater than or equal to சிக்மா டி ஸ்டார்னு எடுத்துக்கிறோம், அண்ட் modulus of sigma 3 greater than or equal to sigma c star. sigma 3 மாடுலஸ்னால் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா, sigma 3யோட அப்சல்யூட் வேல்யூவை தான் sigma 3 மாடுலஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தென் இது ஒரு சிம்பிளஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் தியரி ஆஃப் ஃபெயிலியர். தென் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் sigma 1 is must not exceed the permissible stress sigma t. Hence LHS equal to RHS. Then sigma t is equal to sigma t star by safety factor. நெக்ஸ்ட் தியரி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. சிம்பிள் டென்ஷனோட எஃபெக்டாக ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் அங்கே மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணுறப்போ மெட்டீரியலில் ஃபெயிலியர் ஆக்குதாகுது. தென் அதே மாதிரி சிம்பிள் கம்ப்ரெஷன் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினை ரீச் பண்ணுறப்போ அந்த மெட்டீரியலில் ஃபெயிலியர் ஆக்குதாகுது. That is E1 in the direction of sigma 1 is E1 is equal to sigma 1 by E minus mu into sigma 2 by E minus mu into sigma 3 by E. இதில் காமனாக 1 by E எடுத்துட்டா sigma 1 minus mu into sigma 2 plus 3. Then E3 in the direction of sigma 3 என்னன்னா strain 3 is equal to 1 by E into sigma 3 minus mu into sigma 1 plus sigma 2. Strain due to yield stress in simple tension ஓட ஃபார்முலா என்னன்னா 1 by E into yield stress in tension, அதாவது 1 by E into sigma t star. And strain due to yield stress in simple compression na 1 by E into sigma c star. According to this theory, material failures occur. Strain 1 greater than or equal to sigma t star by E, modulus of E3 greater than or equal to sigma c star divided by E. Then substituting E1 and E3 values, 1 by E into sigma 1 minus mu into sigma 2 plus sigma 3 greater than or equal to 1 by E into sigma t star. 1 by U cancel ஆயிடும். Then sigma 1 minus mu into sigma 2 plus sigma 3 greater than or equal to sigma t star. Similarly, 1 by E into sigma 3 minus mu into sigma 1 plus sigma 2 greater than or equal to 1 by E into sigma c star. Then 1 by E same cancel ஆயிடும். sigma 3 minus mu into 1 sigma 1 plus sigma 2 greater than or equal to sigma c star வந்துரும். For the actual design lab, sigma t star or sigma c star க்கு பதிலாக permissible stress sigma t sigma c யூஸ் பண்ணிக்கிறோம். where sigma t is equal to sigma t star by safety factor, sigma c is equal to sigma c star by safety factor. Hence இதோட design purpose க்கு எதை யூஸ் பண்ணுவோம்னா sigma 1 minus mu into
sigma 2 plus sigma 3 is equal to sigma t. Then modulus of sigma 3 minus mu into sigma 1 plus sigma 2 is equal to sigma c. And this is the maximum principal strain theory. Next, maximum shear stress theory. Maximum shear stress in the material reaches the value of maximum shear stress in simple tension. ஸோ அங்கே மெட்டீரியலில் ஃபெயிலியர் அக்கதாகுது. தென் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த மெட்டீரியல்னால் என்னென்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஹாஃப் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் தான். தென் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு half into sigma 1 minus sigma 3. Maximum shear stress in simple tension is equal to half of the difference of maximum and minimum principal stress is equal to half into sigma t star minus 0 is equal to 1 by 2 sigma t star. For the failure of the material, 1 by 2 into sigma 1 minus sigma 3 greater than or equal to 1 by 2 sigma t star. இல்லைனா எப்படி சொல்லலாம்னா sigma 1 minus sigma 3 greater than or equal to sigma t star. For the actual designல sigma t starக்கு பதிலாக sigma tன்னு யூஸ் பண்ணிக்கலாம். where sigma t is equal to sigma t star by safety factor. Hence the design நம்ம என்ன equations follow பண்ணுவோம்னா sigma 1 minus sigma 3 is equal to sigma t. Next theory, maximum strain energy theory. Normal material strain energy simple tension apply பண்ணுறப்போ இல்லை strain energy reach பண்ணுறப்போ அந்த மெட்டீரியலில் ஃபெயிலியர் அக்கதாகுது. Then strain energy in a body is equal to work done by load. In straining the material and is equal to half into P into del L. U is equal to strain energy ன்னு தெரியும். half into strain energy na half into P into del L. Load na stress into area. Then del L na strain into original length. So half into stress into strain into area into length. So area into length na volume. Strain energy per unit volume is equal to half into stress into strain. For 3-dimensional stress system la principal stresses sigma 1, sigma 2, sigma 3 and corresponding அதோட strains E1 and E2 and E3. Where E1 வந்து principal strain in the direction of sigma 1. Now V1 is equal to sigma 1 by E minus mu by E into sigma 2 plus sigma 3. Similarly strain 2 and strain 3. Then total strain energy per unit volume. U is equal to half into stress into strain. அதில் ஸ்ட்ரெயினில் 3 ஸ்ட்ரெயின் வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணால் U is equal to 1 by 2E into sigma 1 square plus sigma 2 square plus sigma 3 square minus 2 into mu into sigma 1 sigma 2 plus sigma 2 sigma 3 plus sigma 3 sigma 1. Then strain energy per unit volume corresponding to the stress is equal to half into sigma T star into E T star. Strain na stress by Young's modulus. So 1 by 2 into sigma T star into sigma T star by E. So finally 1 by 2E into sigma T star whole square. For the failure of the material, total strain energy ஐயும் strain energy corresponding stress அந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் பண்ணால் sigma 1 square plus sigma 2 square plus sigma 3 square minus 2 mu into sigma 1 sigma 2 plus sigma 2 sigma 3 plus sigma 3 sigma 1 greater than or equal to sigma T star square. For 2-dimensional stress system na sigma 3 will be 0, sigma 1 square plus sigma 2 square minus 2 mu into sigma 1 sigma 2 greater than or equal to sigma T star square. For the actual design la sigma T star க்கு பதிலா sigma T consider பண்ணிப்போம். So sigma T is equal to sigma T star by factor of safety. Hence நம்ம டிசைனுக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்னா sigma 1 square plus sigma 2 square minus 2 mu into sigma 1 into sigma 2 is equal to sigma T square. Then final theory, maximum shear strain energy theory. Principal stress ஆல ஏற்படக்கூடிய total shear strain energy என்னன்னா 1 by 12C into sigma 1 minus sigma 2 square plus sigma 2 minus sigma 3 square plus sigma 3 minus sigma 1 square. Simple tension test na uniaxial stresses. Principal stress sigma 1 0 0. At the elastic limit tensile stress வந்து sigma T star.
Hence simple tension testல sigma T star 0 0, then shear strain energy is equal to 1 by 12C into sigma T star minus 0 whole square plus 0 plus minus sigma T star whole square. So is equal to 1 by 12C into 2 into sigma T star square. For the failure of the material, 1 by 12C into sigma 1 minus sigma 2 square plus sigma 2 minus sigma 3 square plus sigma 3 minus sigma 1 square greater than or equal to 1 by 12C into 2 into sigma T star square. Then 1 by 12C cancel ஆனா sigma 1 minus sigma 2 whole square plus sigma 2 minus sigma 3 whole square plus sigma 3 minus sigma 1 whole square greater than or equal to 2 into sigma T star square. For the actual design, same as sigma T star க்கு பதிலா allowable stress consider பண்ணிப்போம். Sigma T is equal to sigma T star by safety factor. ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை தான் டிசைன் பர்பஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். sigma 1 minus sigma 2 whole square plus sigma 2 minus sigma 3 whole square plus sigma 3 minus sigma 1 whole square is equal to 2 into sigma T square. Above equations வந்து only design purpose-க்கு. Then 2D stress systemல sigma 3 0 ஆயிடும். ஃபைனலாக sigma 1 square plus sigma 2 square minus sigma 1 sigma 2 is equal to sigma T squareன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். Next important points from theories of failure. ஒரு மெட்டீரியலோட ஃபெயிலியர் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணல, அதோட ஸ்ட்ரெஸ் சிஸ்டமையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தென் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸில் டிசைனில் யூஸ் பண்ணக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸில் பிரிட்டில் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம், சச் அஸ் கேஸ்ட் அயான். தென் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் டக்டைல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது குட் அப்ராக்சிமேஷன் கொடுக்கும். தென் ஸ்ட்ரெயின் தியரி ரிலையபிள் ரிசல்ட்ஸை கொடுக்கும் இன் பர்டிகுலர் கேசஸில். ஸோ ஜென்ரலாக இதை யூஸ் பண்ண மாட்டோம். இன் சம் கேசஸில் தியரிஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் தியரி பிகம்ஸ் இன்வாலிட். லெட் அஸ் கன்சிடர் sigma 1 is equal to sigma 2. தென் அதோட ஈக்குவேஷன் என்னென்னா sigma 1 minus mu into sigma 2 plus sigma 3 greater than or equal to sigma T star. For 2D stress systemல sigma 3 will be 0. So sigma 1 minus mu into sigma 2 is equal to sigma T star. Then நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா sigma 1 is equal to sigma 2ன்னு. So sigma 1 minus mu into sigma 1 is equal to sigma T star. sigma 1 காமனாக வெளியில் எடுத்துட்டா sigma 1 into 1 minus mu is equal to sigma T star. Then sigma 1 is equal to sigma T star by 1 minus mu. mu ஓட வேல்யூ less than 1. ஸோ above equation எப்படி வரும்னா sigma 1 greater than sigma T star. This means tensile stress at failure greater than stress in simple tension. And then final point, maximum shear stress theory should not be applied. Stress consists of triaxial tensile stresses of nearly equal magnitude, reducing the shear stresses to the small magnitude. In case the failure would be brittle fracture rather than yielding. Next topic, torsion. ஒரு longitudinal axisல உள்ள மெம்பர் அதில் மொமெண்ட் ஆக்ட் பண்ணுறப்போ ஒரு எண்டில் இருந்து அதர் எண்டுக்கு ட்விஸ்ட் பண்ணும். அதுதான் என்ன சொல்கிறோன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆர் டார்க்னு சொல்கிறோம். தென் பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுறப்போ மெம்பர் பெண்ட் ஆகும், ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுறப்போ மெம்பர் ட்விஸ்ட் ஆகும். பீம் சப்போர்ட்டிங் எ பால்கனி ஆர் போர்ட்டிகோ, பால்கனி ஆர் போர்ட்டிகோவில் சப்போர்ட் ஆகுற பீம் அதுவே ரிஜிடாக கம்பைன் பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஆக்ட் பண்ணிக்கும். தென் ஷாப்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் பீம் இன் கிரில்ஸ் வில் பி சப்ஜெக்டட் டு டார்க். தென் அசம்ஷன் என்னென்னா லாங்கிடியூனல் ஆக்சஸும் ஒரு பிளேனோட கிராஸ் செக்ஷனும் பர்பண்டிகுலர். தென் டார்ஷன் ஃபார்முலா T by J is equal to tau by R is equal to n theta by L, where Tங்கிறது twisting moment or torque in Newton meter, Jங்கிறது moment of inertia meter per 4, tauங்கிறது shear stress in the material at radial distance R in Newton meter square, then Rங்கிறது radial distance in meter, n modulus of rigidity in Newton per meter square, theta relative twist between two sections, then L is equal to distance between two sections in meter. Then ductile material வந்து cross sectionல மட்டும்தான் அலோவ் பண்ணும். longitudinal axisல 45 டிகிரிக்கு
கிராக் ஆக்கதாகும். ஸோ brittle materials will be failed. Maximum twist will be small when compared to the ductile material. Power transmitted by a shaft is equal to 2 pi nt divided by 0.5 into 10 power 6, where என்னங்கிறது RPM, Tங்கிறது torque in kilogram centimeter. ஒரு மெம்பரில் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் பெண்டிங் மூமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into m plus root of m square plus t square. Similarly, equivalent twisting moment வந்து சேம் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். TEQ is equal to root of m square plus t square. டார்ஷன் ஃபார்முலா இம்பேக்ட் லோடுக்கு வேலிட் ஆகாது. இது வந்து சர்க்குலர் செக்ஷனுக்கு மட்டும்தான் வேலிட். ஸோ இஃப் எ கிராக் டெவலப் இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் த பெரிபெரி அண்ட் டெவலப்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் இஃப் இட் இஸ் எ பியூர் டார்ஷன், அதாவது எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட சென்டருக்கு வந்துடும். ஸோ அதை தான் வந்து பியூர் டார்ஷன்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கெலாம் முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோப் ஆர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.